இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 கார்ஸ்க்கு மேல இவர் திருடி இருக்காரு. 2000 குற்றவாளிகளை இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 2 வருஷம் இவர் ஜட்ஜாவும் வேலை பார்த்துருக்காரு. இவரை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்தியாவிலேயே மோசமான திருடங்க யாரு அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இவரோட பேரும் கண்டிப்பா உங்களோட மைண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். இவரை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்தியாவை சேர்ந்தவர் தான் தானி ராம் மிட்டல். இவர் பாத்தீங்கன்னா தன்னோட 20 வயசுல இருந்தே இவர் திருட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கார்ஸ்க்கு மேல இவர் திருடி இருக்காரு. இவரை பத்தி இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தானி ராம் மிட்டல் இவரு சட்ட படிப்பை முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கையெழுத்து நிபுணராகவும் இவர் பாத்தீங்கன்னா வேலையை பார்த்திருக்காரு. இவர் திருடினா 1000 கார்ஸ் எல்லாம் எப்படி சேல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கார்ஸ்க்கு எல்லாம் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அது மூலியமா அந்த கார்ஸை பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவரு கொஞ்ச காலம் ரயில்வே மாஸ்டராகவும் பாத்தீங்கன்னா வேலையை பார்த்திருக்காரு. இவரு கிட்டத்தட்ட ஒரு 94 தடவை இவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எப்படி வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவருக்கு தான் சட்டம் தெரியும்ல, அது மூலியமா இவர் பாத்தீங்கன்னா வெளியும் வந்துடுறாரு. சட்டத்துல இருக்கிற அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டு இவர் வெளியும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு படி மேல போய் இவர் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் தான் சட்டம் படிச்சிருக்காருல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு தன்னை ஒரு நீதிபதி மாதிரி இவர் பாத்தீங்கன்னா காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜார்ஜர் கோர்ட்ல ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது ஒரு 2 வருஷம் வரைக்கும் இவர் பாத்தீங்கன்னா ஜட்ஜாவும் வேலை பார்த்திருக்காரு. அவரு ஜட்ஜா வேலை பார்த்தா அந்த பீரியட்ல கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை அவர் பாத்தீங்கன்னா ரிலீஸும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு வழியா இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நம்ம தானி ராம் மிட்டல. அதுக்கப்புறமா இவர் பாத்தீங்கன்னா ஜெயிலையும் போட்டுடுறாங்க. இவருக்கு இப்போ வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 75 வயசுக்கு மேல இவருக்கு பாத்தீங்கன்னா இருக்கும். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.